அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மே மாதத்தின் 30ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உரிய நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியானது இந்த நாள் முழுக்கவுமே நமக்கு இருக்குது. மாதத்தில் 2 முறை இந்த சதுர்த்தி திதி வரும். வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னுட்டு. வளர்பிறை சதுர்த்தியில் நமக்கு பண கஷ்டம் நீங்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு சொல்லி விநாயக பெருமானிடம் நம்ம வேண்டிக்கணும். தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். இது வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி. மேலும் வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இதை நம்ம சுக்கிரவார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மே மாதத்தின் 30ஆம் தேதி. இதில் வர 3ஐயும் 0வையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது 6ங்கிற நம்பர். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கு இல்லையா, வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிரனுக்கு உரிய நாள். அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 6. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது 9ங்கிற எண். இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைச்சிரும். ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம்னு சொல்லி 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேங்க. அதில் ஒன்று ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு அற்புதமான பரிகாரம் கொடுத்து சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், சுத்தமாக இருக்கும் போதும் செய்யலாம். அற்புதமான பணவரவு ஏற்படும். அதே போல் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வெற்றிலை வச்சு அந்த பரிகாரம் சொல்லியிருப்பேன். ஒரு குறிப்பிட்ட முறையில் நிலைவாசலில் வெற்றிலை வைப்பதன் மூலமாகவே எப்படி உங்கள் வீட்டில் இவ்வளோ பணம் சேர்ந்ததுன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்கும் அளவுக்கு உங்கள் வீட்டில் பணவரவு பெருகும்னு சொல்லி அந்த பதிவில் போட்டிருந்தேன். அடுத்ததாக மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 2 பணவசிய நேரம் குறித்து சொல்லியிருந்தேன். அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் நீங்கள் வச்சுட்டு ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணி வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பணம் சேரும். இப்போ நான் மேலே சொன்னால் அந்த 3 வீடியோக்குள்ளேயும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது உங்களுக்காக இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடிய, செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் இரவு 8 to 9 மணிக்கு பரிகாரம் செய்ய சொல்லி வீடியோ போடுவோம் இல்லையா, அந்த பரிகாரம் தான் இது. இன்றைக்கும் கரெக்டாக இரவு 8 to 9 மணிக்கு இந்த வளர்பிறை சதுர்த்தியும் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையும் சேர்ந்து இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அற்புதமான பணவரவு ஏற்படும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நினச்சது நடக்கணும்னு நினைக்கிற ஆண்கள், பெண்கள், பணம் சேரணும்னு நினைக்கிற ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அப்படி இருந்தாலும் அங்கேருந்து நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தான் தேவைப்படுது. ரெட் கலர் எங்ககிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. இது போல் பணவசிய பரிகாரத்துக்கு எக்காரணத்து கொண்டும் பிளாக் கலர் பயன்படுத்தாதீங்க. இப்போ நமக்கு இந்த ஒரே ஒரு பேனா மட்டும்தான் தேவைப்படுது. இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இந்த இரவு 8 to 9 மணி, இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது 1 நிமிஷம் ஒதுக்கி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும், நல்ல பணவரவு ஏற்படும். இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மூச்சை நல்லா ஆழமாக டீப்பாக இழுத்து விடுங்க. இதன் மூலமாக ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு தேய்ச்சி அதனால் வரக்கூடிய அந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க.
அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய அந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியை நல்லா உங்களுடைய வலது கையை வச்சு தேய்ங்க. இப்போ இங்கே நல்லா வந்து சூடாகும். அதன் பிறகு இங்கே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே 369 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. வேலை, பணம் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து இதுக்கு கீழே சுக்கர பகவானுக்கு உரிய இந்த ஃபெகு சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த சிம்பல் வந்து வீனஸோட தொடர்புடையது அப்படின்ட்டு. வீனஸ்னால் யாருன்னா வெள்ளி கிரகம், வெள்ளினா சுக்கர பகவான். அதனால் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரனுக்குரிய இந்த சிம்பலை பயன்படுத்துறது சிறப்பு. நினச்சது நடக்கணுங்கிறதுக்காக நம்ம 369 எழுதிட்டோம். கீழே வந்து நம்மளுடைய கோரிக்கையும் எழுதிட்டோம். அதுக்கு கீழே பணவரமும் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பலையும் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ 3ஐயுமே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்ககிட்ட ஏதாவது பர்ஃப்யூம் போன்ற வாசனை திரவியங்கள் கையில் வச்சுருந்தீங்க, வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சும்மா அதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பவுடரோ பர்ஃப்யூமோ இல்லை பாடி ஸ்ப்ரேவோ ரூம் ஸ்ப்ரேவாக இருந்தால் கூட சரி, ஏதாவது ஒன்று உங்களுடைய இடது கையில் இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா சந்தனம் வச்சுருந்திங்கன்னா சந்தனம் கொஞ்சம் பூசிக்கலாம், மஞ்சள் வந்து பூசிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. என்ன ஏதாவது ஒன்று அந்த இடத்துல அப்ளை பண்ணுறது இன்னும் நல்லது. அடுத்தது கண்களை மூடி அந்த கோரிக்கை எழுதணும் இல்லையா, அது நடந்துட்டு மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். பணம் நிறைய கையில் இருக்கிற மாதிரியும், திருமணம் நல்லபடியாக நடந்துட்ட மாதிரியும், நல்ல இடத்துல வேலை கிடச்சிட்ட மாதிரியும், இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. இந்த 1 மணி நேரத்தில் 1 நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் யாவுமே வந்து பூர்த்தியாகும். இப்படி கற்பனை பண்ண பிறகு உங்களுக்கு என்ன வேலைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இன்று இரவு தூங்குற வரைக்குமாவது இந்த நம்பரும் இந்த சிம்பலும் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா எழுதி வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுற வேண்டாம். எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை இந்த 369 பாருங்கள், அந்த நம்பரை சொல்லுங்கள், இந்த ஃபெகு சிம்பலையும் பாருங்கள். அதை அப்படியே உங்களுடைய மனக்கண்ணில் கொண்டு வாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருந்தாலும் இதையும் வந்துட்டு இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.